ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 4th ஜூலையோட நியூஸ்ல உள்ள டீடைல்ஸ் பத்தி பார்ப்போம். ED's plot to assist DVACA wealth case against Fisher's minister dismissed. இதுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிளானா ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க கோர்ட்டுக்கு. எதுக்குன்னா ஃபிஷர்ஸ் மினிஸ்டருக்கு எதிரா டிவிஏசி வெல்த் கேஸ பாக்குறதுக்காக. ஆனா கோர்ட் அத நிராகரிச்சிருக்காங்க. பிளான்னா வேண்டுகோள் 3 கிரிமினல் லாவ இங்கிலீஷ்ல மாத்தணும்னு ஏஎஸ்டி பரிந்துரைத்திருக்காங்க. அதோட இது என்னன்னா பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதி நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அப்புறம் பாரதியா சக்ஷயா அதிநியம். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் 348 வயலேட் பண்ணுது. இத இங்கிலீஷ்ல இதோட டெக்ஸ்ட், இந்த மூணுதோட லாவோட டெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல மாத்தணும்னு பரிந்துரைக்கிறாங்க. Avoidable tragedy gathering should be tightly regulated to prevent Hathras type stampedes. ஸோ ட்ராஜடினா சோகமான சம்பவம். இந்த சோகமான சம்பவத்தை வந்து தவிர்க்கணும். அதுல வந்து இந்த ஹதாரஸ் இன்சிடென்ட் நடந்துச்சுல, 120 பேர் வந்து ஒரே சைட்ல ரஷ்ல போனதுனால 120 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கோர சம்பவங்களை வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த கூடி இருக்கிறத வந்து தவிர்க்கணும்னு சொல்றாங்க. Treasury benches and the opposition must uphold parliamentary tradition. So இங்க ட்ரெஷரி பெஞ்சஸ்னா ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்கிற பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்கிற நபர்களும் அப்போசிஷன் பார்ட்டியும் பார்லிமெண்ட் ட்ரெடிஷனை வந்து அப்ஹோல்ட்னா அவங்களோட டெசிஷனை வந்து ஒத்துழைக்கணும். அப்போல்னா லைக் அந்த அப்போசிட்டான டெசிஷனை வந்து ஒத்துழைக்கணும். ரஞ்சிதார் கண்ணா இஸ் அடிஷனல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். இந்த ரஞ்சிதார் கண்ணா வந்து ஒரு டெபுட்டி NSA, அதுக்கப்புறம் ஃபார்மர் சீஃப், ராவோட ஃபார்மர் சீஃப். அவருக்கு இப்போ அடிஷனல் பதவியா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா நியமிச்சிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் பீரியட் எக்ஸ்டெண்டட் டில் மார்ச் 2025. இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து ஃபர்ஸ்ட் 2015ல ஆரம்பிச்சாங்க. 100 நகரங்களை வந்து மேம்படுத்தலாம். ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் பீரியட் எக்ஸ்டெண்டட் டில் மார்ச் 2025. ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து என்னன்னா 2015ல தொடங்கப்பட்டது. இது இந்திய அரசாங்கம் வந்து நகர வளர்ச்சி வந்து நல்ல ஒரு தொழில்நுட்பம் மூலியமா நல்லா ஒரு மேம்படுத்துற ஒரு திட்டம். இதோட அம்சம் வந்து என்னன்னா ஒரு புத்திசாலித்தனமான போக்குவரத்து மேலாண்மை, அப்புறம் வந்து டிஜிட்டல் சேவை, அப்புறம் அதுக்கப்புறம் மக்கள் வந்து வாழக்கூடிய இடமா ஒரு புதுமையான அப்புறம் சஸ்டைனபிள், அதாவது சமத்துவமான நகரமா உருவாக்குறதுக்காக இந்த ஸ்மார்ட் சிட்டி இதை வந்து உருவாக்குனாங்க. இது வந்து 100 சிட்டி வந்து 100 நகரங்களை வந்து கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தாங்க. இது இப்போ மார்ச் 2025 வரைக்கும் இதோட செயல்பாடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 சிட்டியில வந்து 90% ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா தகவல். Return India stuck in Ukraine war zone. Jaishankar to Laura. External Affairs Minister Jaishankar, Russian Foreign Minister லாவ்ராங்க வந்து லாவ்ரான அஸ்டானா, அதாவது கஜகிஸ்தான் கேபிட்டல்ல SCO கவுன்சில் மீட்டிங்ல வந்து சந்திச்சிருக்காங்க. அதுல வந்து இந்தியர்கள் யுக்ரைன்ல ஸ்டக் ஆயிருக்காங்க. ஸ்டக்னா அங்கேயே வந்து டேப்ட் ஆன் ஆயிருக்கிற மக்களை வந்து திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அடிஷனலான தகவல் என்னன்னா, ரஷ்யா அதிபர் புட்டினை
ஜூலை 8, 9ஆம் தேதி போல மோடி வந்து பார்க்க போறாங்க. அப்ப அவர்கிட்டயே இத பத்தின ஒரு ரெக்வெஸ்ட்ட வந்து பேச போறாங்க. In a repeat of 2023, vegetable prices upset family budgets. 2003லயுமே நமக்கு காய்கறியோட விலை வந்து அதிகமா இருந்தது. இப்போ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு அதோட விலையெல்லாம் வந்து அதிகமா இருக்கு. இதனால ஃபேமிலி குடும்ப பட்ஜெட்ல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் திரும்பவும் வரப்போகுது. Maintain vigil says center as Maharashtra reports Zika. ஸோ இப்ப ஜீக்கான்னு ஒரு வைரஸ் வந்து பரவலா பரவிட்டு வருது. அந்த வைரஸை வந்து கண்காணிக்கிறதுக்கு யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அட்வைஸ்னா, இந்த வைரஸை வந்து விகில்னா கண்காணிக்கணும்னு அர்த்தம். இந்த வைரஸை வந்து கண்காணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஜீகா வைரஸ் வந்து ஏடிஸ் கொசுனால பரவக்கூடிய ஒரு வைரஸ். இந்தியா டு ஹோஸ்ட் 76th யுனெஸ்கோ ஹெரிடேஜ் பேனல் செஷன். ஜூலை 21ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நியூ டெல்லியில இந்த ஹெரிடேஜ் பேனல் செஷன் யுனெஸ்கோ வந்து நடத்த போறாங்க. இதுல 2500 பிரதிநிதிகள் வந்து 195 நாடுகள்ல இருந்து அட்டென்ட் பண்ண போறாங்க. இப்ப இந்த செஷன்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இனாகரேட் பண்ண போறாங்க. ஸ்டேட்ஸ் ஜிஎஸ்டி கிட்டி டு ரைஸ் 13 to 14% this financial year. இதுல பூனையோட குட்டியை தான் கிட்டின்னு சொல்லுவோம். இந்த கிட்டிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அதுதான் ஃபண்ட். ஸ்டேட்ஸோட ஜிஎஸ்டி ஃபண்டு வந்து 13ல இருந்து 14% ரைஸ் ஆக போதான் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. ரேட்டிங் அப்கிரேட் ரெஸ்ட் ஆன் ஃபிஸ்கல் டெபிசிட். இந்த வருஷம் பண பற்றாக்குறை, நம்ம நாட்டோட பணம் பற்றாக்குறை வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட்னா பற்றாக்குறை, இங்க ஃபிஸ்கல் டெபிசிட்னா பணம் பற்றாக்குறைன்னு அர்த்தம். நம்ம நாட்டோட பற்றாக்குறை வந்து பாத்தீங்கன்னா 7% ஆஃப் ஜிடிபில இருக்குது. இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் 4% பண பற்றாக்குறைய கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு வளர்ச்சி நிலையா இருக்கும் அடுத்த 24 மாசத்துக்கு. ஸ்டார் ஹெல்த் ஐஸ் டபுளிங் GWP to rupees 30,000 crore by financial year 28. ஸ்டார் ஹெல்த் கம்பெனி என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம், அதாவது GWP வந்து 30,000 கோடியா வரும் 4 வருஷத்துல. ஆனந்த் ராய் ஸ்டார் ஹெல்த்தோட எம்டி அண்ட் சிஇஓ வந்து சொல்றாங்க. இப்போ சமீபத்துல நடந்த பிரஸ் மீட்ல அந்த கம்பெனி வந்து இப்போ லீடிங் இதோட கேர் 24, போர்ச்சியா, கால் ஹெல்த், அத்துலியா ஹோம் கேர் அவங்களோட டைப் வச்சிருக்காங்க அந்த வீட்லயே போய் மெடிக்கல் கேரை வந்து கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அவங்க சில இன்ஃபெக்ஷன்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுல ஃபீவர், கேஸ்ட்ரோரிஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் ரப்பர் கிரன்ச் ஹிட்டிங் டயர் மேக்கர் ஹார்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, கிரன்ச்னா கம்மியாயிருக்குன்னு அர்த்தம். டொமஸ்டிக் லெவல்ல வந்து இந்த ரப்பர் உற்பத்தி வந்து நேச்சுரலாவே கம்மியா இருக்கிறதுனால டயர் தயாரிக்கிற கம்பெனியா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இந்தியா ஃபேசஸ் ஹை டெப்ட் பட் சஸ்டைனபிள் ஃபார் NCAER. இந்தியால அதிகமான கடன் வந்து இருந்தாலுமே அதிகப்படியான growth ரேட்டும் அதிகப்படியான லோக்கல் கரன்சி டெப்ட் ஷேரும் இருக்கிறதுனால அது வந்து ஒரு
நிலையானதா தான், அதாவது ஒரு சஸ்டைனபிளா தான் இருக்குது அப்படின்னு NCAER டைரக்டர் வந்து சொல்றாங்க. UK's migration policy has to change to match the times. இங்கிலாந்துல இருக்கிற இடப்பெயர்வுக்கு உள்ள பாலிசிய வந்து சேஞ்ச் ஆகணும். மாத்தணும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஏத்த மாதிரி. ஹர்டிலர் ஜோதி யாரஜி beating the odds to realize her Olympic dream. தடை தாண்டுதல் வீராங்கனை ஜோதி யாராஜி வந்து இப்ப ஒலிம்பிக் போற கனவு வந்து நிறைவேற்ற போறாங்க. ஸோ இன்னைக்கோட வேர்ட் ஆஃப் த டே என்னன்னா பெஸ்டிஃபெரியஸ். பெஸ்டிஃபெரிஸ்னா டர்ட்டி, கரெக்டிவ்னு அர்த்தம். இங்க யூசேஜ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தோஸ் பெஸ்டிஃபெரியஸ் பாய்ஸ் won't leave my guava tree alone. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். The police must take action to those who are making pestiferous activity. நீங்க இந்த வேர்ட் ஆஃப் த டேய எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர். இன்னைக்கு நியூஸ் ரீடிங் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம திரும்ப பார்ப்போம்.